வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அரகச்சிப்பி மோனோ பிளாக் பம்பு மோட்டரை பற்றி எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் இது என்ன கம்பெனினா ஷார்ப்புன்னு போட்டிருக்கு. ஷார்ப் கம்பெனி. இதை பார்த்தீங்கன்னா 0.37 கிலோவாட்டு, அதாவது அரகச்சிப்பின்னு போட்டிருக்கு. இது மட்டும் இப்போ போதும். அதுலேருந்து கைட்டினதை பார்த்தீங்கன்னா இது முன்பக்கம். இது பம்பு சைடு. இதில் தான் அந்த வாஷர் இருக்கும், அதாவது ஆயில் சீலு அல்லது வாட்டர் சீல்னு சொல்லுவாங்க. இதில் தான் இருந்துச்சு. இதில் இருந்ததை பார்த்தீங்கன்னா கைட்டும் போது உடஞ்சி போச்சு. இதை நம்ம இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். இது புதுசு வாங்கிட்டு வந்திருக்கோம். புதுசுன்னா இது என்ன டைப்னா இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்ன டைப்னா க்ளோஸ் டைப்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வெளிப்பக்கங்க பாருங்க, சீல்டோடு இருக்குது. உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் அதுக்குள்ளே இருக்கிறது. இதை நம்ம எப்படி ஃபிட் பண்ணி இங்கே வருங்க, அழுத்தம் அங்கே வரும், க்ளோஸாக ஃபுல்லாக மூடுது பார்த்தீங்களா. இதுதான் க்ளோஸ் டைப்பு. இதை நம்ம இப்போ எப்படி இதை ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை ஃபஸ்ட்டு இந்த வாஷர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாஷரை எப்படி இதில் ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இந்த வெள்ளை கலரில் இருக்கிறது இது ஃபைபரு. இது ரப்பரு. இந்த வெளிப்பக்கம் கருப்பாக இருக்குது ரப்பரு. இதுதான் கீழ்ப்பக்கம் போகணும். இப்படி இதை ஃபஸ்ட்டு லைட்டாக அடித்து இந்த மட்டத்துக்கு போகிற மாதிரி, இங்கே பாருங்க வெளில தூக்கலாக இருக்குது, மட்டத்துக்கு போகிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். லேசாக தட்டி ஃபிட் பண்ணணும். ரொம்ப தட்டிங்கன்னா அந்த வெள்ளை கலராக இருக்கிற வாஷரு உடஞ்சிடும். இது எப்படி தட்டலான்னா, ஒரு சின்னதாக அழுத்தினாலே போய்டும், தட்டணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்க மட்டத்துக்கு உட்காந்துச்சு. அடுத்தது இதை போட போகிறோம். இதை போடுறதுக்கு முன்னாடி இந்த பம்பை நம்ம தனியாக ஃபிட் பண்ணிக்கலாம். அதாவது பம்பு சைடை தனியாக ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ இந்த பம்பை ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 அந்த ராடு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை நம்ம இப்போ வச்சுக்கலாம். அப்புறம் கரெக்டாக அலைன்மெண்ட்டில் உட்காரும். இதில் இந்த ரோட்டரில் 2 பேரிங் புதுசாக நான் மாற்றிட்டேன். அதை இப்போ இதில் மாட்டிக்கலாம். உள்ளே வச்சு லேசாக தட்டினாலே போய்டும். இது தட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாஷர் ஒன்று போட்டுக்கலாம். இந்த வாஷர் எதுக்குன்னா, இந்த பம்புக்குள்ளே இந்த கேப் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு இதுக்குள்ளே தான் அந்த ரோட்ரு ஷாஃப்ட் வரப்போகுது. ஒருவேளை அந்த பம்பில் தண்ணி லீக் ஆனால் டக்குன்னு இதில் பட்டு முன்பக்கமே விழுந்துடும். உள்ளே அந்த காயில் பக்கம் தண்ணி வராது. அதுக்காக தான் அந்த வாஷரு. இந்த வாஷர் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பாருங்க, இந்த வாஷர் போட்டு பாருங்க. இது உங்களுக்கு தெரியுதா, அந்த வெள்ளை கலரில் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். அந்த இடத்த இந்த இடம் தெரியுது பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதை இந்த காயில் பக்கம் வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு இடத்த உட்காந்துரும் உங்களுக்கு.
இது இந்த பின்னாடி கவரை போட்டு பாருங்கள், இது நம்ம ஒரு இடத்த சீட்டிங் பண்ணிக்கலாம். சீட்டிங் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்து அந்த பம்பு சைடு மாட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சம் ஷேக் பண்ணி தட்டினீங்கன்னா போயிடும். இப்போ நம்ம அதில் மோட்டர் கவரை மாற்றிட்டோம். இது சுற்றினா இது ஃப்ரீயாக வர அளவுக்கு வருங்க மாட்டி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இந்த ரஸ்ட்டெலாம் சுத்தமாக அங்கே பாருங்கள், அந்த சைடில் இருக்க அந்த ரஸ்ட்டு, அதாவது இந்த மண் குப்பைலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். இதுலேயும் க்ளீன் பண்ணணும். இந்த பம்போட அடிப்பக்கம் அந்த மேலே மாற்றத்துக்கு பார்த்தீங்களா, இதுலேயும் உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். இல்லைன்னா போட்டு முடுக்கும்போது இதில் இந்த சைடில் வந்து தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகும். இதை நான் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். எமரி ஷீட்டு போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த பம்பை மாட்டலாம். பம்பை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த வாசர் இருக்குது பாருங்கள், க்ளோஸ் டைப் வாசரு. இந்த வாசரை இதில் நம்ம மாட்ட போகிறோம். இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் கிரீஸ் தடவிக்கிறோம். இந்த வாசரில் லேசாக தடவுறோம். இந்த வாசரில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் தடவினா தான் ஸ்மூத்தாக இருக்கும் இதை மாட்டுறதுக்கு. நம்ம இதில் கொஞ்சம் கிரீஸ் தடவிட்டோம். வாசலையும் தடவை வச்சு இப்போ எந்த பக்கம் போகணுன்னா பாருங்கள், இந்த சைடு தான் அந்த ஃப்ளாட்டாக இருக்குங்க வழவழன்னு, இந்த சைடு தான் போட போகிறோம். இந்த எழுத்து இருக்கும், அதாவது கம்பெனி மேக் இருக்குதோ அதை வந்து வெளிப்பக்கம் வந்துடும். இதை நம்ம இப்போ இதில் மாட்ட போகிறோம். மாட்டுறதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் அழுத்திங்கன்னா உட்காந்துரும். இல்லை அப்புறமே உட்காந்துச்சு. இதில் நம்ம இப்போ இம்ப்ளரை மாட்ட போகிறோம். இம்ப்ளரில் வந்து இந்த குமிழ் மாரி இருக்குது, நான் கைட்டினப்போ வெளிப்பக்கம் இருந்தது, அதனால் மாட்ட போகிறோம். இது வந்து த்ரெட்டு டைப்பு தான், இது உங்களுக்கு பார்த்தா தெரியும், த்ரெட்டு டைப்பு. இதை போட்டு பின்பக்கமாக கொஞ்சம் பிடிச்சிட்டு போட்டு டைட் பண்ணிங்கனாலே ஏறிடும். பின்பக்கமாக அந்த இதை பிடிச்சிட்டு நம்ம டைட் பண்ணுறோம். இப்போ டைட் பண்ணினாலே பாருங்க ஃப்ரீ ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், இது வந்து மேலே போய் உரசுது. இதில் ஏற்கனவே இதில் என்ன ஆச்சுன்னா ஒரு சர்க்கிளிப் ஒன்று இருந்துச்சு. அந்த சர்க்கிளிப்பை இப்போ நம்ம இதில் போட்டுக்கிறோம். சர்க்கிளிப்பை போட்டால் தான் அது வந்து அதில் போய் உரசாமல் இருக்கும். சர்க்கிளிப்பை போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எதுலேயும் உரசாமல் சர்க்கிளிப் போட்டதுக்கப்புறம் எதுலேயும் உரசலை. இப்போ இது சரியாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, முன்பக்கம் ஒரு நெட்டு இருந்துச்சு, இது வந்து 13ஆம் நம்பரு நெட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இதையும் நம்ம ஃபுல் டைட் பண்ணிடலாம். இதை இப்போ நம்ம 13ஆம் நம்பர் போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுங்க பாருங்கள் ஃப்ரீயாக சுற்றுது, எந்த ஒரு உரச சத்தங்கத்தான் எதுவுமே கேட்கல. இதுங்க பாருங்கள், அதில் ஒரு 1 mmக்கு இந்த கேப் இருக்குது மோதாத அளவுக்கு. இப்படி தான் இம்ப்ளரை மாட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் ஒரு ஓரிங் ஒன்று இருக்கும். ஓரிங்னா அது இந்த சைடில் இருக்கு பாருங்கள், பழசு. இதுவே நல்லா தான் இருக்குது, அதனால் நான் இதே மாட்டிக்கிறேன். நீங்கள் மாற்றும் போது புது ஓரிங்கு மாற்றிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு சைடில் தண்ணி லீக்கேஜ் எதுவும் இல்லாமல் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த பம்பை நம்ம இப்போ மாட்ட போகிறோம். இப்போ நம்ம இப்போ இதில் இந்த பம்பை மாட்டுறோம். பம்பை மாட்டினதுக்கப்புறம் இதில் நம்ம எதையும் இதில் தண்ணி ஊற்றாமல் இதை நம்ம ஓட்டி பார்க்கக்கூடாது. அப்படி ஓட்டி பார்த்தோன்னா லேசாக செக் பண்ணிங்கன்னா போய்டும். அப்படி ஓட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம போட்ட வாசரு இதில் வந்து தேஞ்சு போயிடும். அப்புறம் திரும்ப தண்ணி லீக்கேஜ் ஆகும், பம்பு சரியாக வேலை செய்யாது. இதை நம்ம கொஞ்சம் மீடியமாக டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்போ இந்த பம்பை மாட்டிட்டோம். பம்பை மாட்டினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் அந்த மோட்டரை நம்ம வந்து சுற்றி ஓட்டி பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி சைடில் லீக் ஆகுதா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம இப்போ தண்ணி நம்ம அதில் ஊற்றுறோம். ஊற்றி சைடில் லீக் ஆகுதான்னு பார்த்துருவோம். நான் சொன்ன மாதிரி தான், ரொம்ப ஸ்லோவாகவும் சுற்றக்கூடாது, அதாவது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் வச்சு செக் பண்ணணும். இப்போ நம்ம தண்ணி இதில் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். சைடில் வெளில வந்துச்சு, இந்த சைடாக தான் வருது. இந்த பம்பு பக்கம் பாருங்கள், உள்பக்கம் பாருங்கள், உள்பக்கம் ஒன்றும் லீக் ஆகலை. உள்பக்கம் பாருங்கள், நாங்கள் திருப்பியில் காட்டுறாங்க பாருங்கள். இந்த சைடு இதுக்குள்ளே பாருங்கள், இதுக்குள்ளே தண்ணி ஒன்றும் லீக் ஆகலை. நம்ம ஊற்றுற தண்ணி இந்த பம்பில் சைடில் தான் வருது,
இந்த பக்கமும் வரல, இங்கே பாருங்கள் சைடில் தான் வருது. இப்போ இதை சுற்றினாலும் நமக்கு ஒன்றும் ஆகலை, மீடியமான டைட்டில் தான் இருக்குது. ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப டைட்டாகவும் இல்லை. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்குறது. இந்த பம்பை இப்படி தான் நம்ம செட் பண்ணணும். உள்ள அந்த ஆயில் சீல்லாம் மாற்றுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.